வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இது எஸ்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு இன்னும் ஒரு 10 to 15 நாள் இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட ராயல் பாஸ் தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆஃபர் போட்டிருக்கோம். 6 மந்த்துக்கு 599, 12 மந்த்துக்கு 899. ஸோ நம்ம ராயல் பாஸில் எஸ்பி கிளர்க் மெயின்ஸ்க்கான மார்க் டெஸ்ட்டு பிடிஎஃப் கோர்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க இந்த ஒரு 15 நாளைக்கு, சரிங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் இப்படி நான் திடீர்னு பாஸ் ஆகிட்டேன், நான் இப்போ இந்த 10 நாள் 15 நாளில் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் கண்டிப்பாக வீடியோ கொண்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிளி 4 கிளி அவங்களுக்கு கிழிச்சேன். இதை தான் நான் முதல்ல சொன்னேன் உங்கள்கிட்ட. ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிங்கடான்னு சொன்னேன்ல. ரிசல்ட் வந்தப்புறம் படித்து இந்த 15 நாளில் திணறி ஒரு மாதிரி திக்குமுக்காடி அப்புறம் ரிசல்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அடுத்து அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. இதுக்கு தான் முன்னாடி இருந்தே தலையில் அடிச்சுக்கிறது, படிங்கயா மெயின்ஸ்க்கு படிங்கயா மெயின்ஸ்க்கு படிங்கயான்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 7 மாதமாக மெயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கான். திடீர்னு 15 நாளில் நான் மெயின்ஸ்க்கு படிக்கணும்னா என்னத்தை நான் சொல்ல முடியும்? நீங்களே யோசித்து பாருங்க, சரிங்களா? ஸோ நான் காமனாக பிகினர், ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பருக்கு சேர்த்து ஒரு ஒரு இந்த 15 நாளைக்கான பிளான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், சரிங்களா? இவ்வளவு நாள் ஒரு 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க. அதை வெறித்தனமாக ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பண்ணிருங்க, சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு மார்க் டெஸ்ட். அந்த மார்க் டெஸ்ட்டை போட்டுட்டு அதை அனாலிசிஸ் பண்ணுங்க. நம்ம எந்த இடத்துல தப்பு விடுறோம், ஒரு செக்ஷனுக்குள்ள போனா கரெக்டா கொஸ்டினை சூஸ் பண்றோமா, கரெக்டா கஷ்டமான கொஸ்டினை ஸ்கிப் பண்றோமா அப்படின்றத கத்துக்குங்க இந்த 10 to 15 நாள்ல, சரிங்களா? ஸோ மார்க் டெஸ்ட் இப்போ போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதன் வெளிப்பாடு தான் உங்களுக்கு ரியல் எக்ஸாம்லையுமே இருக்கும். ஸோ இப்போவே மார்க் டெஸ்ட் போட்டுட்டு கரெக்டாக நம்ம கொஸ்டினை செலக்ட் பண்ணுறோமா இல்லை கரெக்டாக ஸ்கிப் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துக்கங்க, சரிங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ சில பேர் இருப்பீங்க, சார் நான் கரண்ட் அஃபேர்ஸே ஒரு நாள் படிக்கலை, இதில் இந்த 15 நாளில் ஒரு 10 நாளில் சிஏ படிக்கிறேன்னா எப்படி படிக்கிறதுனா எனக்கும் இந்த 6 மாதத்தை 10 நாளுக்குள்ளே எப்படி படிக்கணும்னு தெரில. மேபி நீங்கள் ஒன்லைனராக தான் படித்தாகணும், வேறு வழி இல்லை. ஃபுல்லாக உட்காந்தலாம் இந்த 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை 10 நாளில் 15 நாளில் முடிக்க முடியாது. இதுதான் ஓப்பன் உண்மை, சரிங்களா? நீங்கள் வேணும்னா ஒன்லைனராக அந்த நியூஸோட ஒன்லைனர் வேணால் படித்து வச்சுக்கலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ பேங்கிங் அவேர்னஸும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மற்றவங்க இந்த பிகினர்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாருமே இருப்பீங்களா, ஆவரேஜ் பெர்ஃபார்மர், டாப்பர்லாம். நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவிஷன் பண்ணிக்கணும். நம்ம சேனலில் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங் அவேர்னஸ் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போடுறேன், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போடுறேன். அதை பார்த்துருங்க. அடுத்ததா இது ரெண்டும் முடிஞ்சு இது மார்க் டெஸ்ட்டுக்கே ஒரு 4 to 5 hours ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் முடிஞ்சு உங்களுக்கு டைம் இருந்தால், சரிங்களா, செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து பாருங்க. வேற வழியே இல்லை. இனிமேல்லாம் போய் நீங்க வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கஷ்டம், சரிங்களா? மார்க் டெஸ்ட்லேயே உங்களுக்கு ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் இருக்கும்ல, அதோட சொல்யூஷனை பாருங்க. தெரியலனா அதை பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணி பாருங்க. அதை தாண்டியும் டைம் இருந்துச்சுன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க இந்த 10 to 15 நாள்ல. அதோட சொல்யூஷன் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க, சரிங்களா? முடிஞ்சால் உங்க வீக் செக்ஷனை ஸ்ட்ராங் ஆக்க பாருங்க. அதாவது எப்படிப்பட்ட மனநிலைமையில் நம்ம இருப்போம்னா, நமக்கு அந்த டாபிக்ல அறகுறையா தெரியும். அறகுறையா சில சம்லாம் ஒரு 10 கொடுத்தா அதில் 5 சால்வ் பண்ணுவோம், 5 தப்பாகும். அப்படி இருக்க டாபிக்ல 10க்கு நீ 9 வாங்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆக்குன்னு தான் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட்டிக்கல் ரீசனிங், சரியா? இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்ல ஒரு 6 to 7 கொஸ்டின் எஸ்பி கிளர்க் மெயின்ஸ்ல வருது அப்படின்னா
அதுல நம்ம ஒரு 7க்கு ஒரு 5ஆவது அடிக்கிற நிலைமைக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிருக்கணும். ஸோ உங்க வீக் செக்ஷனை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி பேலன்ஸ் டைம் இருக்கிறத எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 15 நாள்ல இது மட்டும்தான் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் சும்மா மற்றவங்க மாதிரி புட்டாலாம் அடிச்சு விடல. இந்த 10 to ஒரு 12 நாள் இருக்கு அப்படின்னா, நவம்பர் மிட்ல எக்ஸாம் வரும் அப்படின்னா இதை மட்டும்தான் நான் பண்ண முடியும். இனி போய் நிறைய வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்றது, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக லேர்ன் பண்ற மாதிரி மெயின்ஸ்க்கு லேர்ன் பண்றதெல்லாம் என்னால் முடியாது, நம்மளால முடியாது. ஸோ இதுதான் முடியும். இதை ஃபுல் ஃப்ளெஜ்டா கொஞ்சம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபோன் நோன்றதெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? அதை மாதிரி வெளியில் ஃபங்க்ஷன் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 10 to 15 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்பிஐ கிளர்க் மைன்ஸ். உன்னால் எவ்வளோ டைம் ஒதுக்க முடியுதோ, தூக்கத்துலேயும் ஒரு 2 மணி நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணு, ஒதுக்க முடியுதோ எடுத்து படிக்க ஆரம்பி. கண்டிப்பாக உன்னால் கிளியர் பண்ண முடியும், சரியா? பிலிம்ஸ் ஹால் டிக்கெட் நிறைய பேர் தொலைச்சிட்டிங்கன்னு இருந்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணாங்க, நிறைய பேர் இல்லை, ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, சார் நான் பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை தொலைச்சிட்டேன் சார் அப்படின்னு. ஏன்டா இப்படி இருக்கீங்க? எப்பயுமே நான் வீடியோவில் சொல்றேன்ல, இது லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொல்றேன். மக்களே, போகும்போது வந்து நீங்க நல்லா எழுதுறீங்களோ எழுதுலையோ ஹால் டிக்கெட்டை பத்திரமா கொண்டு வந்துருங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா குழந்தை போட்டு அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வருது. வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க, இப்ப திடீர்னு 52 லோ கட் ஆஃப் வச்சனால பாஸ் பண்ணிட்டீங்க. இப்ப பாஸ் பண்ண பிறகு என்ன வாயில வருது, எனக்கு எதுக்குடா தொலைக்கிற பொய்யால, எதுக்கு தொலைக்கிறீங்க, மண்டைய பொழப்பேன் நான் நேரில் வந்து, எனக்கு வாயில வருது, அப்படி வருது. சொல்றாங்களே பாத்தியாரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்களே தொலைக்க கூடாதுன்னு. போ, அதுக்கு நீ எவங்க தொலைச்சிங்களோ என்னை வந்து இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உனக்கு இன்ஸ்டாகிராம்ல சொல்றேன், Jackson_CWJ. எவெல்லாம் ஹால் டிக்கெட் தொலைச்சிங்களோ என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, என்ன வழி அப்படின்றத நான் சொல்றேன். அத மாதிரி வந்து 52 கட் ஆஃப் தான் வச்சிருக்காங்க, சரியா? பிகினரும் பாஸ் ஆயிருக்கான், ஆவரேஜ் பெர்ஃபார்மரும் பாஸ் ஆயிருக்கான், டாப்பரும் பாஸ் ஆயிருக்கான். நீ இங்க வந்து அவன் பாஸ் ஆயிட்டான் இவன் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காத. உன் வேலை என்ன, நமக்கு அந்த ஸ்டேட் பேங்க் வேக்கன்சில ஒரு வேக்கன்சி நமக்குன்னு வேணும், அதுக்காக நம்ம போராடணும், அதுக்காக நம்ம மெயின்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு படிங்க, சரியா? பிகினர்ஸ் பாஸ் ஆயிட்டான், ஆவரேஜ் பெர்ஃபார்மர் பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. நிறைய பேர் அப்படி மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேர் வந்து அப்படி வந்து ஐயோ அவன் அப்படியா இருக்கானே இவன் எப்படியா இருக்கானே, ஃபர்ஸ்ட் ஓம் கழுவுடா அப்புறம் போய் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தெரியும், சரியா? நீங்க வந்து மெயின்ஸ்க்கு அழகாக நான் சொன்ன இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் ஏதோ உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தேன்னா வந்து வாங்கிக்கங்க, வேற வழி இல்லை. உங்க வார்த்தையாரா நான் கடுமையா பேசிதான் இந்த இடத்துல, ஏன்னா எனக்கு கடுப்பாகுது. ஹால் டிக்கெட்டை தொலைக்கிறாங்க, இப்ப திடீர் பாஸ் ஆயிட்டேன் 15 நாளுக்கு 10 நாளுக்கு டிப்ஸ் சொல்லுன்றாங்க. இப்படிலாம் என்கிட்ட வந்து கேட்கும் போது எனக்கு எவ்வளவு எரிச்சல் ஆகும். அது மட்டும் இல்லாம பிகினர் பாஸ் ஆனதுக்கு இவங்க வெறியாகிறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல ஓடுங்கடா. எவன் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வேக்கன்சி. பிகினர் ஓடுறானா, வெறித்தனமா ஓடுறானா, அவன் ஜெயிக்கிறானா, அவனுக்கு வேக்கன்சி கிடைக்க போகுது. நீ அவனை கம்பேர் பண்ணி நீ வந்து மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தா உனக்கு கிடைக்காது. வெறித்தனமா படி. உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10